சமீபத்திய காலகட்டத்தில ஏஐ தொழில்நுட்பம் மிகப்பெரிய தாக்கத்த சமூக வலைதளங்கள்லயும், சினிமாவிலயும் மற்ற பிரபலமான துறைகள்லயும் ஏற்படுத்திட்டு வருது. டெக்னாலஜிக்கு ஏற்ப சினிமாவும் முன்னேறிட்டு வந்து தான் இருக்கு. அப்படி சமீபத்தில ஆதிக்கம் செலுத்தி வரும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாகி கொண்டிருக்கும் 5 படங்கள பற்றி பார்க்கலாம். இந்தியன் 2 கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் படத்தோட 2ஆம் பாகத்தை கமல் மற்றும் ஷங்கர் கூட்டணியிலே இப்போது எடுக்கிறாங்க. இது தொடர்பா சில காட்சிகளுக்கு டி-ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருதாம். இதற்காக உலக நாயகன் கமல்ஹாசன் அமெரிக்கா கூட சென்றிருந்தாரு. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த காட்சிகளை மாற்றுவதனால இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே தள்ளி போய் தாமதமாயிட்டு இருக்கு. கோட் படம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் மற்றும் குடும்ப பின்னணியில் உருவாக வரும் கதை. இதில் இரட்டை வேடங்களில் நடிச்சிட்டு வராரு. அதில் ஒரு கேரக்டர் ரொம்பவும் இளம் வயது தோற்றம் கொண்டதாக காட்டப்படுது. விஜய் இளமையாக காட்ட டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு வராங்களாம் படக்குழுவினர். மேலும் இந்த படம் வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இந்த படத்தில் நம்ம விஜய் கூட சேர்ந்து மிகப்பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிட்டு வராங்க. மேலும் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா விஜயை இளமையான விஜயா காட்டத்துக்கு டி-ஏஜிங் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த விஜய் கூட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிருந்தாரு. அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வெளியாகி ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போச்சு. தலைவர் 171 இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிக்க இருக்கும் அவருடைய 171வது படத்துக்கு இன்னும் தலைப்பு வைக்கல. லால் சலாம் வேட்டையன் படத்தை தொடர்ந்து ரஜினி இந்த படத்தோட படப்பிடிப்பில் கலந்து கொள்கிறார். இந்த படத்தோட கதைக்காக ரஜினியை இளம் வயது ரஜினியாக்க, அதிலும் குறிப்பிட்டு தளபதி படத்தில் இருந்த ரஜினியாக காட்டுவதற்காக டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை இந்த படத்தில் பயன்படுத்த போகிறாங்களாம். அதனால் லோகேஷ் கனகராஜ் ரஜினியை பார்த்தீங்கன்னா டி-ஏஜிங் தொழில்நுட்பம் மூலமாக பழைய ரஜினிகாந்தாக கொண்டு வர போகிறதா தகவல் வந்திருக்கு. மேலும் இந்த படத்தில் ஒரு கேங்ஸ்டர் சம்மந்தப்பட்ட கதையாக இல்லாமல் வித்தியாசமான கதையாக எடுக்க பிளான் பண்ணியிருக்காரா நம்ம லோகேஷ் கனகராஜ். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிறகு கமல் மற்றும் மணிரத்னம் கூட்டணியில் உருவாக இருக்கும் படம் தான் தக் லைஃப். இந்தியாவில் பிரிட்டிஷ்காரர்கள் ஆதிக்கம் இருந்தபோது இருந்த தக் என்னும் கூட்டத்தினரை சார்ந்த கதையாக இது இருக்கும் சொல்லிட்டு சொல்லப்படுது. சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் இந்தியா என்பதனால இந்த படத்தோட காட்சிகளுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. பழைய இந்தியாவை எப்படி கொண்டு வரது, அது மூலமாக ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம கமல்ஹாசனை இந்த படத்தில் கொண்டு வந்து காமிக்க போகிறாங்க. மகு திருமணுடைய இயக்கத்தில் அஜித், த்ரிஷா, பிக் பாஸ், ஆரவ், ரெஜினா ஆகியோர் நடிச்சிட்டு வரும் விடாமுயற்சி படத்தோட படப்பிடிப்பு பயங்கர பிஸியாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த படத்துடைய திரைக்கதையை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே படத்திற்கு எதிர்பார்ப்புகள் ரொம்பவே கிளம்பிட்டு வருது. விடாமுயற்சி படத்துடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் இளம் வயது அஜித்தை காட்ட இருக்காங்களாம். அதற்காக டி-ஏஜிங் தொழில்நுட்பம் பயன்படுத்திட்டு வராங்களாம். இதில் இளமையான தோற்றமாக இருக்கிற அஜித் வரத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு இருக்காராம். மேலும் நம்ம அஜித்தை பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு கமர்ஷியல் படமாக இந்த படம் இருக்கும். மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேலும் இதை தவிர்த்து வேறு ஏதாவது டி-ஏஜிங் தொழில்நுட்பத்தின் மூலமாக நடிகர்களை கொண்டு வராங்களா உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.